ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்டியான மேங்கோ கேண்டி தான் பார்க்க போகிறோம். இது ஹோம்மேட் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் பண்ணப்பட்டது. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. அகர் அகர் ஜெலட்டின் எதுவுமே ஆட் பண்ணல. 2 மேங்கோவை நான் இந்த மாதிரி குக்கரில் போட்டு 4 விசில் விட்டேன். ஃபஸ்ட்டு வேகலை. அகெயின் ஒரு 3 விசில் விட்டேன், அப்பயும் வேகலை. ஸோ இதை நான் எடுத்துட்டு பாயில் ஆகிடுச்சு. தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துட்டு மாங்காவை குட்டி குட்டியாக வெட்டி வெந்துட்டதுனால நான் அப்படியே டைரெக்டாக இந்த சின்ன மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நான் நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்துடுச்சுன்னா அதுவும் நல்லா குழைவாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரலனா இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ இது டைரெக்டாக ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாங்காவுடைய புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர், சால்ட்டு அண்டு நான் கொஞ்சமாக அந்த கலருக்காக நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு மாங்காய் புளிப்பாக இருக்கும், ஒரு சில மாங்காய் அந்தளவுக்கு புளிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு. ஒரு 5 ஒரு 7 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த பிளேட்டில் இந்த செஞ்சு வச்ச இந்த மிக்சரை போட்டு காய வச்சுருங்க வெயிலில். மேக்ஸிமம் அந்த மிக்சரை நல்லா தின்னாக தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. காஞ்சிடத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக வெயிலில் ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிடும். அதுக்கப்புறம் கத்தி வச்சு நீட்டாக கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிடுங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காக நான் சும்மா பனானா லீஃபில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன், அழுக்காகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளுடைய ஹோம்மேட் டேஸ்டி மேங்கோ பைட்ஸ் ரெடி.